ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் குக் புக். இன்றைக்கி தயிர் சாதமும் ஒரு ஹெல்த்தியான பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாங்க. சாதம் நீங்கள் எப்போவுமே வேக வைக்கிறத விட 2 விசில் அதிகமாக வேக வச்சுக்கோங்க. அதில் பால் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அப்புறம் அதிகமாக புளி இல்லாத தயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் சாதம் நல்லா வேக வைக்கல, இவங்களுக்கு ரொம்ப மசிஞ்ச சாதம் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுடுங்க. நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் கேஷ்நட் போட்டு ஃப்ரை பண்ணி அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம மூடி வச்சிடலாம். இதில் நீங்கள் மாம்பழம் கட் பண்ணி போடலாம், போமக்ரானேட் போடலாம். அதெல்லாம் அந்த சாப்பிட்ற டைமுக்கு கட் பண்ணி போட்டுட்டு நம்ம கிளறிட்டு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம். நான் அதெல்லாம் பண்ணலைங்க. இதுவே நல்லா தான் இருக்கும். இனி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். பொட்டேட்டோ நல்லா தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மறந்துடாதீங்க, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்மளுடைய கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து, ஆனால் சிம்மில் தாங்க வைக்கணும், மறந்துடாதீங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கை இலை நல்லா காய வச்சு, வெயிலில் காய வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நான் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன், கறிவேப்பிலையும் காய வச்சு பொடி பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுடுங்க மேலே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் கூட போதும். இது ஃப்ரை ஆகணும், இது எண்ணெயில் பொரிக்கணும்னெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான பொட்டேட்டோ ஃப்ரையோடு சாப்பிடுங்க.